கீத்து சேனல் வாங்க. ஒரு பருப்பு வடை பார்க்கலாம், மசாலா வடை. அது வந்து 100 கிராம் கடலை, கருப்பு கடலை இது கடலப்பருப்பு 150, துவரம்பருப்பு 150 ஊற வச்சுட்டேன். ஊற வச்சு கழுவி வச்சுக்கிறேன். அதுக்கு தேவையானது அரைக்கிறதுக்கு வந்து பூண்டு ஒரு 10 பல், இஞ்சி கொஞ்சம், பெருஞ்சீரகம், தேவையான அளவு உப்பு, பச்சை மிளகா வந்து பழுத்த மிளகா 2, பச்சை மிளகா 1. காரம் வந்து இதில் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டும் போட்டோம்னா. இதை ரெண்டையும் நம்ம என்ன பண்ணணும், இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அரைச்சிக்கணும். உப்பு, பெருஞ்சீரகம் எல்லாம் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ஒன்றும் பாதியமாக அரைக்கணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பாதியாக அரைச்சோம்னா கரெக்டாக இருக்கும் வடைக்கு. இதெல்லாம் மையறதுக்காக நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா மழைன்னு அரைச்சிக்கணும். இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் மழைன்னு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டு குறப்பாக அரைச்சிக்குவோம். இதை வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் நல்லா அரைச்சிட்டு இதை வந்து குறப்பாக அரைச்சிக்குவோம். அதுக்கு தேவையானது வந்து வெங்காயம், பெரிய வெங்காயம் 2 வெங்காயம், கருவேப்பிலை, முருங்கைக்கீரை போட்டால் வடைக்கு சூப்பராக இருக்கும். கீரை இது வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். பருப்பை பாருங்கள், இது கொஞ்சம் நல்லா மழைன்னு கொஞ்சம் அரைச்சிட்டேன். ரொம்ப மழைமான இல்லை, கொஞ்சம் குறப்பாக இருக்கும். அடுத்தது 2வது வந்து கொஞ்சம் குறப்பாக அரைச்சிட்டேன். குறப்பாக இருக்குது. இப்போ இதில் வந்து நம்ம வெங்காயம், கீரை எல்லாத்தையும் போட்டு கலக்குவோம். பெருங்காயமும் சேர்த்துக்குவாங்க. இஞ்சி பூண்டுலாம் வந்து நம்ம அதில் அரைச்சிட்டோம்னா பசங்களுக்கு வந்து வாயில் மாட்டாமல் இருக்கும். காரம் கரெக்டாக இருக்கும். மிளகாலாம் பசங்க கடிக்காமல் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து இதில் போட்டு அரைச்சிருங்க, நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையும் பெசரி வடை போடுவோம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். இப்போ வடையை தட்டி போடுவோமா. எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுட்டேன். இதில் இப்போ வந்து நம்ம வடையை தட்டி போடலாம். இப்படி உருண்டை உருட்டி பாருங்கள், எல்லாமே தட்டி போட்டாச்சு. வேகட்டும். ஒரு சைடு வெந்துடுது, இன்னொரு சைடு திருப்பி போடுவோமா. பார்த்து பண்ணுங்கள், இதெல்லாம் கையில் படப்போகுது. வேகட்டும். எண்ணெய் வந்து பபுள்ஸ் மாதிரி ஒழுதுன்னு நினைக்காதுங்க. அது வந்து கடலை எண்ணெயில் போகிறதுனால அது மாதிரி பபுள்ஸ் மாதிரி மேலே அப்படியே பொங்குற மாதிரி வருது. வேறு ஒன்றும் கிடையாது. வடை வெந்துடுச்சு. எனக்கு வேறு பாத்திரத்தில் மாற்றுவோமா. முறுமுறுப்பானை மசால் வடை பாருங்கள். முருங்கைக்கீரை, கடலை, கருப்பு கடலை, கொண்டக்கடலை எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். நல்லா வாசனையும் நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள். நம்ம அரைக்கிறதுக்கு மட்டும் முழுசாக கொஞ்சம் கடலப்பருப்பு எடுத்து வச்சோம்னா இதை மாதிரி வந்து முழுசாக இருக்கும். நம்ம கடிக்கிறப்போ பல்லில் பாட்டு நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. கீது சேனலை பார்த்தானே இருக்கும். நன்றி, வணக்கம், பாய்.